மகாராசா மகாராஜா மகாராஜா எந்த பக்கத்துலனாலும் மகாராஜா. அப்பா, தமிழ் சினிமா ரொம்ப இக்கட்டான சொல்லி 5 மாதம் தவிச்சு கிடந்ததுக்கு ஒரு சூப்பர் படமாக வந்திருக்கு மகாராஜா. அதே யூடியூப் ரிவ்யூஸ் எல்லாமே ப்ரீவியூ ஷோ பார்த்துட்டு சொன்னாங்க செம்மையாக இருக்குன்னு. அதை நம்பி நம்ம நேற்று ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ரிவ்யூ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் அருமையான படங்க. உண்மையிலே தேட்டர் ரிவ்யூலையும் ரிவ்யூஸ் எல்லோரும் சொன்ன ஒரே வார்த்தை, ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கு, ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குன்னு தான். ஆனால் உண்மையிலே ஸ்க்ரீன் ப்ளே தான் படமாக ஒரு நார்மல் கதையாக எடுத்திருந்தா கூட இந்த படம் இவ்வளோ ஓடிக்குமான்னு தெரில. இவ்வளோ இவ்வளோ சின்ன கதை. நம்ம தமிழ் சினிமாவில் 100 கதை 200 கதை அந்த மாதிரி படம் வந்திருக்கு. தமிழ் சினிமா நைய புடைச்ச கதை தாங்க. ஒரு நார்மல் கதை தான், ஒரு ரிவெஞ்ச் கதை தான். ஆனால் அதை இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே, ஆனால் முக்கியமாக சொல்கிறது நான் லேயர். எல்லாமே சொன்னாங்க நான் லேயர் கதைன்னு. அதே இப்போ நடக்கிறது, முன்னாடி நடக்கிறது, பின்னாடி நடக்கிறது எல்லாம் மாற்றி மாற்றி போட்டு வேறு லெவலில் காமிச்சிருந்தவள படத்தை. படம் நீங்கள் பார்த்தோன்னா நினைக்கிறது வேறு, நடக்கிறது வேறு தான். உண்மையிலே விஜய் சேதுபதி 25ஆவது படத்தை சொதப்பின மாதிரி 50ஆவது படத்தை சொதப்பல தான். 50ஆவது படம் தேர்ந்தெடுத்து சிறப்பாக நடிச்சிருக்காப்புல. எல்லாருக்கும் 50ஆவது படம் அந்த மாதிரி அவன் தெரில. தலைக்கு மங்காத்ததுக்கப்புறம் விஜய் சேதுபதிக்கு இந்த மகாராஜா தான். படத்துக்கு டைட்டிலுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. விஜய் சேதுபதி கேரக்டர் பேர் மகாராஜா, அதுக்காக படத்துக்கு மகாராஜான்னு பேரை தவிர மற்றபடி எந்த வித ஒரு இதுவும் இல்லை. விஜய் சேதுபதிக்கு ஒரு பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு ஆக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் அனுராக் கிஷோர், வேறு லெவலில் அனுராக்லாம். அதுக்கப்புறம் நம்ம சிங்கம்புலி ஒரு கேரக்டர் ரோல் மாதிரி வர்றாப்புல, ஒரு செம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த கேரக்டர்லாம். அப்புறம் ஒரு நட்டி போலீஸ் ஆஃபீஸர், போலீஸ் இன்ஸ்பெக்டர் வர்றாப்புல, ஒரு ஒரு ஷேடோவில் காமிச்சிட்டு இருப்பாப்புல. ஒரு நேரத்தில் அந்த கேரக்டர் அப்படியே அந்த ஷேடோ சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அந்த டைலாக் வர்றதெல்லாம் வேறு லெவலுங்க. அந்த விஜய் சேதுபதி, சிங்கம்புலி, நட்டி 3 பேர் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. உண்மையிலே அந்த ஒரு சீனுக்கு தேட்டரில் எல்லாம் கிளாப் தான். மற்ற நார்மல் படத்தில் வர்ற மாதிரி ஒரு சீன் கூட படத்தில் வேஸ்ட் ஆகலை. ஏதோ எக்ஸ்ட்ரா பாட்டோ எக்ஸ்ட்ரா காமெடியோ எதுவுமே கிடையாது படத்தில். ஸ்டார்டிங் டைட்டில் காலே படம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சலூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி வேறு லெவலில் போகுது படம். இன்டோர் பிளாக்ல ஒரு ஆக்ஷன் காட்டுமான ஒரு ஃபைட் சீன் வச்சுப்பாப்புல, மணிகண்டனும் விஜய் சேதுபதியும், பாய்ஸ் மணிகண்டன் விஜய் சேதுபதி. அது இன்டோர் பிளாக் இருந்தாலும் அதுக்கப்புறம் கதை ரிலீவ் ஆகலை. அதுக்கப்புறம் படம் செகண்ட் ஹாஃப்லாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செட்டில் ஆகிட்டு செகண்ட் ஹாஃப்லாம் பறகுது. என்ன பறகுனா ஸ்டோரி அந்த அளவுக்கு, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாரும் சொல்கிறது. எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூ பார்த்த பல பேர் சொல்கிறது ஸ்க்ரீன் ப்ளே தான். உண்மையிலே 90s 80s பாக்கியராஜ் பண்ணியிருந்தாப்புல. இப்போ 2K கிட்ஸ்க்கு ஸ்க்ரீன் ப்ளேனா என்னன்னு தெரியும்னா அந்த படத்தை தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு திரைக்கதையில் தான். படத்துக்கு திரைக்கதை எவ்வளோ முக்கியம். நார்மலாக எல்லாரும் கதை எடுத்துட்டாங்க, கதையை திரைக்கதையில் சொதப்பிடுவாங்க. ஆனால் இது நார்மல் கதை தான், திரைக்கதை வந்தால் வேறு லெவலு. படத்தில் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு கேரக்டரும் முக்கியம்தான். ஃபஸ்ட்டு சீனில் அந்த பொம்மை கடையில் இருக்க கேரக்டர்லேருந்து, ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் விஜய் சேதுபதி பொம்மை வாங்கிட்டு பாரு, அந்த கேரக்டர்லேருந்து அந்த கேரக்டர் அனுராக் கூட ஒரு சீனில் வரும். அது மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், ஒன்றுமே இல்லை. இந்த கேரக்டர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, போலீஸ் வந்து போய் நினச்சா, ஆனால் அந்த கேரக்டர் அது வேறு கேரக்டர். அப்படி எப்படி போயினே இருக்குது வேறு லெவல். கிளைமேக்ஸ் ஷாட்டில் அந்த பொண்ணு நடந்து போகிறப்ப கால் பாதத்தோட தடம் பயஞ்சிருக்கும். அந்த ஷாட்டு எதுக்குடான்னு யோசிச்சுட்டு இருப்போம். அந்த ஷாட்டு எதுக்குன்னு யோசிக்கிறப்ப அந்த படம் முடிகிறப்ப அந்த ஷாட்டை ஃபுல்ஃபில் பண்ணாப்புல, அந்த பாதத்தை ஃபுல் பண்ணுவாப்புல. வேறு லெவலில் இருக்கும் அந்த படம். அந்த ஷாட்லாம், அந்த ஷாட் எதுக்குன்னு யோசிச்சுட்டு இருப்போம். இந்த ஷாட் இப்போ எதுக்கு, இந்த பொண்ணு இப்படி நடந்து போது இந்த பாதை எதுக்கு வச்சுன்னு யோசிக்கிறப்போ அதை கிளைமேக்ஸ் வச்சு முடிப்பாப்புல, வேறு லெவலில் முடிச்சுப்பாப்புல. அனுராக் கிளைமேக்ஸில் வர சீன் வந்து நம்ம பிசாசு படத்தில் நம்ம ராதாரவி பண்ண சீன் மாதிரி தான். பிசாசு படத்தில் ராதாஜி பொண்ணை தேடி ஒரு சீனில் போவார், செம்ம லெவலில் இருந்துச்சு. அதே சீன் ஞாபகம் இந்த சீன். உண்மையிலே ரொம்ப நாள் காத்து கடந்த தமிழ் சினிமாவுக்கு மகாராஜா ஒரு மகாராஜாவாக வந்து சேர்ந்துருக்கு. இதுக்கப்புறம் நிறைய படங்கள் வர இருக்குது. கல்கி, இந்தியன் 2, அப்படியே வரிசையாக வருது. வேட்டையன், விடாமுயற்சின்னு இந்த மாதிரி நல்ல ஒரு படத்தோடு வந்தால் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கதையோடு நல்ல திரைக்கையோடு வந்தால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம்.